Children, welcome to science class. So today we are going to see a new lesson number 11 in chemistry. Lesson number 11, the unit name is air. So இப்போ அதாவது நம்மளால் இந்த உலகத்தில் ஒரு நேரம் சாப்பிடாம இல்லை ஒரு 10 நாள் 20 நாள் கூட சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் கூட இருக்க முடியும். ஆனால் ப்ரீத் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா? காற்றை சுவாசிக்காமல் நம்மளால் ஒரு 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 10 நிமிஷம் கூட மூச்சடைக்க நம்மளால் முடியாது. ஸோ அப்போது ஏர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப நம்மளோட லைஃப்பில் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏர் தான். ஸோ இப்போது இந்த லெசனில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோமா. ஸோ ஃபஸ்ட் யூனிட் நம்பர் 11, the topic is air. So first we see the introduction. Air is அவங்க ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. ஏர் அப்படிங்கிறது என்னது? ஏரில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கேஸஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். அந்த காற்று வந்து என்னது, நம்மளை சுற்றி, நம்மளை பிளானட்டை சுற்றி, பிளானட்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். நம்மன்னு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம உயிர் இல்லாத மாதிரி தான் அர்த்தம் இது காற்று இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். ஏர் கண்டைன்ஸ், இந்த இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் வரும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜில் என்னென்ன கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ ஏர் கண்டைன்ஸ் 78.09% நைட்ரஜன். எவ்வளோ ஏரில் என்ன அதிகமாக இருக்குமா? 78.09% நைட்ரஜன், 20.95% ஆக்சிஜன், 0.93% ஆர்கான், 0.04% கார்பன் டை ஆக்சைடு and small amount of other gases. மற்றதெல்லாம் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது? நைட்ரஜன். ஸோ 78.09% நைட்ரஜன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது 20.95% ஆக்சிஜன். அதுக்கு ரொம்ப லோவாக இருக்கிறது 0.93% ஆர்கான். இன்னும் கம்மியாக இருக்கிறது 0.04% கார்பன் டை ஆக்சைடு and small amount of other gases. ஸோ we breathe in oxygen and breathe out carbon dioxide. இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம், அண்ட் ப்ரீத் அவுட் எதை வெளியே எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து சோலார் எனர்ஜி, அதாவது சன்லைட் மூலமாக அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து அதுலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணுது, நமக்கு தேவையான பியோர் ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, we inhale oxygen and exhale carbon dioxide. So plants in turn use carbon dioxide. Plants வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக எடுத்துக்கிட்டு அண்ட் எதை ரிலீஸ் பண்ணுது? பிளான்ட்ஸ் ஆக்சிஜனை அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் ஆக்சிஜன் இன்டு த அட்மாஸ்பியர். ஸோ பிளான்ட்ஸ் இன் டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் இன்டு த அட்மாஸ்பியர். சின்ஸ் மென் என்ன பண்ணுறோன்னா, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுறோம், மென் ஹாவ் பீன் கட்டிங் டவுன் ட்ரீஸ். எல்லா மரத்தையும் வேரோடு வெட்டி எடுத்துட்டா எப்படி அது யூட்டிலைஸ் பண்ணும், எப்படி ஆக்சிஜன் அதை ரிலீஸ் பண்ணும்? ஸோ சின்ஸ் மென் ஹாவ் பீன் கட்டிங் டவுன் ட்ரீஸ் ஃபார் தேர் நீட்ஸ், த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் இஸ் இன்க்ரீஸிங். ஏன் அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, ஒரு மரம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு தேவையான ஆக்சிஜனை அது ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு இடத்துல அந்த மரத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜன்கிறது அந்த எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிடும். அப்போ நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்னவாயிட்டே இருக்கும், எர்த்தோட அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. சின்ஸ் அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செடி வளர்க்கலாம். மரம், அதாவது செடி வளர்த்து மரத்தை வந்து வளர்க்க முடியும். So since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. This is responsible for the raising of atmospheric temperature. அப்போ வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா
நம்மளோட அந்த அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சரோட லெவல் என்னவாயிரும், அதிகமாயிட்டே போயிடும். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைசிங் ஆஃப் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ரிலீசஸ் அது மட்டும் கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் மரத்தை வெட்டுறதோடு மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரீஸும் அதிக அளவில் இருக்குது அண்ட் வெஹிக்கிள்ஸும் அதிக அளவில் இருக்கிறதுனால இட் ரிலீசஸ் கேஸ் லைக் என்னென்ன கேஸஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைட் இன்டு த அட்மாஸ்பியர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் release gases like carbon monoxide and sulfur dioxide into the atmosphere. This has resulted in effects like எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது, global warming and acid rain which affect us in many ways. நிறைய விதங்களில் நமக்கு global warming, acid rain எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. அப்போ நம்ம ஒரு மரத்தை நம்ம நடும்போது, ஒரு செடியை நடும்போது, அது மரமாகும்போது நமக்கு அதிக அளவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நிறைய திங்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம விடக்கூடிய, நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த டாக்ஸிக் நச்சுத்தன்மை வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிவிட்டு அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி ஃபுல் ஆஃப் ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சுற்றுச்சூழல் அந்த அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது அது குறையும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வீடுகளில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு செடிகளை நட்டு வளர்த்துங்க, அது உங்களோட ஃப்யூச்சருக்கு தான் நல்லது. ஸோ எஃபெக்ட்ஸ் லைக் குளோபல் வார்மிங், அப்போது அந்த மரங்களை வெட்டுறதுனால நமக்கு வந்துட்டு என்னென்ன, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்மளோட பூமி வந்து என்னது, அதாவது அதோட டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, வெஹிக்கிள்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் எல்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இன்ட்டு அட்மாஸ்பியர். அதனால் கூட நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுது, குளோபல் வார்மிங் ஏற்படுது அண்ட் ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ விச் எஃபெக்ட் அஸ் இன் மெனி வேஸ். நம்ம செய்யக்கூடிய பாதகங்களால் நமக்கு தான் வந்துட்டு பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதாவது மரங்களை வெட்டிட்டோன்னா நம்மளோட சந்ததிகள் பின்னாடி வரக்கூடிய சந்ததியருக்கு தான் வந்துட்டு அதிகமான பாதிப்பை நம்மளே தான் ஏற்படுத்தி வைக்கிறோம். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணணுன்னா உங்களுடைய வீடுகளில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய செடிகளை நீங்கள் நட்டு வைக்கலாம். ஸோ இன் டோட்டல் த குவாலிட்டி ஆஃப் ஏர், இப்போ மொத்தமாக பார்க்கும்போது ஏரோட குவாலிட்டி என்னது, அதோட தன்மை என்னவாயிருது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இன் டோட்டல் த குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கான் இன் மாடர்ன் டேஸ். தற்போதைய அந்த மாடர்ன் டேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது அந்த ஏரோட குவாலிட்டி என்னவாயிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இன் திஸ் லெசன், இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, we are going to study about the effects like greenhouse effect, global warming and acid rain. இதை பற்றி பார்க்க போகிறோம். we will also study about, இதோடு இல்லாமல் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா occurrence and properties of the gases. we will also study about occurrence and properties of the gases, oxygen, nitrogen and carbon dioxide. ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த தூய்மையான காற்று, நம்ம உடலுக்கு தேவையான அந்த தூய்மையான காற்று எதை வந்து நம்மளை செயல்படுத்த வைக்குது அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இப்போ ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்ட் நீட் ஆக்சிஜன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கண்டிப்பாக எது தேவைப்படுது, ஆக்சிஜன். ஸோ வி கேன் நாட் இமேஜின் த வேர்ல்ட் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ வி கேன் நாட் இமேஜின் த வேர்ல்ட் வித்தவுட் ஆக்சிஜன். அப்போ ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் C.W. Scheele ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் ஆக்சிஜன் இன் 1772. ஸோ அப்போது ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் வந்துட்டு C.W. Scheele அவர் பேர். அவர் தான் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத எந்த இயர் கண்டுபிடிச்சார்னா 1772. ஹீ கால் த கேஸ் ஃபயர் ஏர். இதுக்கு பேர் என்ன வைக்கிறாருன்னா ஃபயர் ஏர் அப்படின்னு வைக்கிறாரு. ஆர் வைட்டல் லைஃப், வைட்டல்னால் இம்பார்ட்டன்ட் டு லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ கால் த கேஸ் ஃபயர் ஏர் ஆர் வைட்டல் லைஃப் பிகாஸ் இட் வாஸ் ஃபவுண்ட் டு சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் பர்னிங். ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம எதை வேணுனாலும் எரிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அதை ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ளே மூடி வைக்கும்போது என்னவாயிரும், அந்த கேண்டில் ஆஃப் ஆயிரும். ஏன் அப்படின்னா அந்த பர்னிங் ப்ராசஸ்க்கு எது முக்கியமாக தேவைப்படுது, ஆக்சிஜன் கேஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ அதனால தான் அதை வந்து ஃபயர் ஏர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தட் இஸ் அ வைட்டல் லைஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இண்டிபெண்ட்லி டிஸ்கவர்டு பை தம். அந்த ஆக்சிஜனை வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தனியாக வந்துட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் ப்ரெஸ்லி இன் 1774.
So British, it was independently discovered by the British scientist Joseph Priestley in 1774. Lavoisier named oxygen, அதுக்கு பேர் என்னன்னு வைக்கிறாங்க, oxygen. The name oxygen comes from the Greek wordலேருந்து அந்த நேம் வந்துச்சு, oxygens அப்படின்னா, which means acid producer. அப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு அதை வந்து ஆக்சிஜன்கிறது ஆசிட் ப்ரொடியூசர்னு நினச்சிட்டு இருக்காங்க. It is called so because early chemists thought that oxygen is necessary for producing acids. அப்போ அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கிய பொருளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்துட்டு ஆசிட் ப்ரொடியூசர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ லெவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன், அண்ட் நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஆக்சிஜன்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா ஆசிட் ப்ரொடியூசர். இட் இஸ் கால்ட் ஸோ. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் இருந்த கெமிஸ்ட் வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஆக்சிஜன் வந்து இஸ் நெசசரி ஃபார், ரொம்ப தேவை, அந்த ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து ஆசிட் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. இப்போ புரிஞ்சுதாம்மா ஆக்சிஜன் என்னங்கிறது? ஸோ அடுத்தது அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட். அபண்டன்ட்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்துட்டு ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆன் த எர்த் பை மாஸ். அதோட அளவில் வந்துட்டு அதிக அளவு இருக்கிறது ஆக்சிஜன். அண்ட் த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆஃப்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்க்கு அப்புறமா தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் எதுனா இந்த ஆக்சிஜன் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆன் த எர்த் பை மாஸ் அண்ட் த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆஃப்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இன் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்லேயே ஹைட்ரஜன் ஹீலியம்க்கு அப்புறமா அதிக அளவில் தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்கிறது இந்த ஆக்சிஜன் எலமெண்ட் தான். இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்னா தனியாகவே கிடைக்கிது, தனியாகவே இருக்கிறது தான் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். கம்பைன்னா மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகி இருக்கிறது தான் கம்பைன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் டைஅட்டாமிக் மாலிகுலாக இருக்குமா. ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் டைஅட்டாமிக் மாலிகுலாக இருக்கும், அதாவது O2ன்னு ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் த அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹாஸ் பீன் ப்ரொடியூஸ்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ சில ஆக்சிஜன் வந்து நமக்கே தெரியும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் சன்லைட், இது மூணும் சேர்ந்து இணைஞ்சு ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து அதுலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் பை ஃபோட்டோசிந்தசிஸ் இன் விச் த குளோரோஃபில் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் யூசஸ் சோலார் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது, அண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆன் த எர்த் பை மாஸ். அதோட அளவில் வந்துட்டு அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் மோஸ்ட் எலமெண்ட், அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்க்கு அடுத்தபடியாக தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ஆக்சிஜன் தான். இது வந்து ரெண்டு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஒன்று ஃப்ரீ ஸ்டேட், இன்னொன்று வந்து கம்பைன்ட் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டில் எப்போவுமே டைஅட்டாமிக் மாலிகுலாக தான் இருக்கும். தெர் இஸ் ஆக்சிஜன் O2 இந்த அட்மாஸ்பியரில் O2 டைஅட்டாமிக் மாலிகுலாக தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹாஸ் பீன் ப்ரொடியூஸ்டு பை, அதாவது அதை தவிர ஆக்சிஜன் மாலிகுல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுனா டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் விச் குளோரோஃபில் ப்ரெசென்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் யூசஸ் சோலார் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதாவது ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன், ஃப்ரீ ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட்டுன்னு இருக்குமா, இது வந்துட்டு சோர்ஸ். அதாவது ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட்டில் சோர்ஸ் வந்துட்டு அட்மாஸ்பரிக் ஏரில் வந்து நமக்கே தெரியும் 20.95, அதாவது 21%. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 21%. அடுத்து வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதோட மாலிகுலர் ஃபார்மில் வந்துட்டு H2O. அப்படிங்கும்போது அந்த வாட்டரில் எவ்வளோ அளவு இருக்குன்னா 88 to 90% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஆக்சிஜன் இன் கம்பைன்டு ஸ்டேட், அதாவது மற்ற எலிமெண்ட்ஸோடு கம்பைனாக இருக்கக்கூடியது. சோர்ஸ் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் என்னென்னா 60 to 70% இருக்குது. அடுத்தது மினரல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ். அந்த மினரல்ஸில் வந்துட்டு சிலிகேட்ஸில், கார்பனேட்ஸில், ஆக்சைட்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 45 to 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஃப்ரீ ஸ்டேட்டில் அட்மாஸ்பரிக் ஏரில் 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. வாட்டரில் 88 to 90% இருக்குது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் அந்த ரிலீஸ் ஆகக்கூடியது 60 to 70%. மினரல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸில் வந்துட்டு 45 to 50% ஆஃப்
ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் 6CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6H2O வாட்டர் மாலிக்யூல் கம்பைன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி திஸ் எனர்ஜி ஃப்ரம் த சன் அதுலேருந்து எடுத்துகிட்டு நமக்கு என்ன கொடுக்குது குளுக்கோஸ் C6H12O6 ப்ளஸ் 6O2 ஆக்சிஜன் மாலிகுலர் நமக்கு கொடுக்குது. இன் கம்பைன்டு ஸ்டேட்டில் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த்ஸ் க்ரஸ்ட் அதாவது பூமியோட அடியில் வந்து கம்பைன்ட் ஸ்டேட்டில் ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க. சிலிகேட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இன் கம்பைன்ட் ஸ்டேட் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த எர்த்ஸ் க்ரஸ்ட் ஆஸ் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர். அந்த ஆக்சிஜன் வந்து எதுலேயும் இருக்கா கம்பைன்ட் ஸ்டேட்டில் எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். வாட்டர்லேயும் ஆக்சிஜன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரைஅட்டாமிக் மாலிகுலாக இருக்குது. தட் இஸ் ஓசோன் O3 known as ozone is present in the upper layers of the atmosphere. upper layer of atmosphere. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா percentage of elements in the earth's crust. பூமியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கம்மா. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 46.6% earth crust ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட் ரெண்டுலேயுமே. அடுத்தது சிலிகேட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது SI சிலிக்கானா மணல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எவ்வளோன்னா சிலிக்கான் வந்து 27.7%. அடுத்தது அலுமினியம் Al 8.1%. Feனா அயன் இரும்பு அது 5.0%. அடுத்து Caனா கால்சியம் 3.6%. சோடியம் Na சோடியம் 2.8%. அடுத்து பொட்டாசியம் K 2.6%. Mgனா மெக்னீஷியம் தட் இஸ் 2.1%. ரைட்டாக இருக்கிறது எல்லாமே அதாவது ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே அதர்ஸ் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜில் இவ்வளோ எலமெண்ட்ஸ் எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்குது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ். ஆக்சிஜனுக்கு என்ன கிடையாது கலர் கிடையாது, ஓடர் ஸ்மெல் எதுவும் இல்லை, அண்ட் டேஸ்ட்லெஸ் அதுக்கு டேஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஆக்சிஜனால் ஹீட்டை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனால் இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். அதாவது ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அங்கே ஆக்சிஜன் தேவைப்படும், காற்று கண்டிப்பாக தேவைப்படுது. மற்றபடி ஆக்சிஜன் வந்து ஒரு ஹீட்டை கண்டக்ட் பண்ணவோ இல்லை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கோ அதால் முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஏர். இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஏரில் என்ன இருக்குது மோஸ்ட்லி ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். அப்போ ஆக்சிஜனால் வந்துட்டு ஹீட்டையோ எலக்ட்ரிசிட்டியோ கண்டக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். ஆக்சிஜன் எதில் அது வேகமாக டிசால்வ் ஆகுன்னா கோல்டு வாட்டரில், குளிர்ந்த தண்ணியில் ஆக்சிஜன் வந்து நல்லா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ டென்சர் தேன் ஏர். காற்றை விட அதிகமான அடர்த்தி கொண்டது. டென்சர்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிறது இந்த ஆக்சிஜன் சொல்கிறாங்க. இட் இஸ் அ டென்சர் தேன் ஏர். இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட். அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம லிக்விடாகவும் மாற்றலாம், அதாவது H2O வாட்டர் மாலிகுலாகவும் மாற்றலாம். இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் தட் இஸ் லிக்விஃபைட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். ஹை ப்ரெஷரில் இந்த ஆக்சிஜன் என்னவாக மாறிடும்னா லிக்விஃபைட், அதாவது H2O வாட்டர் மாலிகுலாக மாறிடும் அண்ட் லோ டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட். அடுத்து இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். அது உங்களுக்கே தெரியும், ஆக்சிஜன் இல்லாமல் எந்த பொருளையும் நம்மளால் எரிய வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் டென்சர் தேன் ஏர். இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது கம்பஸ்டிபிலிட்டி உங்களுக்கே தெரியும். ஆக்சிஜன் வந்து ஒரு எலமெண்ட், அதாவது எந்த ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காற்றில் வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிஜன் இஸ் அ நான் கம்பஸ்டிபிள் கேஸ். அதாவது அது தானாகவே எரிஞ்சிக்காது. இப்போ எப்படி ஹைட்ரஜன் கேஸ் வந்து எரிஞ்சிரும், ஹீலியம் கேஸும் எரிஞ்சிரும். ஆனால் அந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து நான் கம்பஸ்டிபிள் கேஸ் தான், அது தானாகவே எரிஞ்சாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சிஜன் இஸ் அ நான் கம்பஸ்டிபிள் கேஸ் ஆஸ் இட் டஸ் நாட் பர்ன் ஆன் இட்ஸ் ஓன். ஆக்சிஜன் கேஸுங்கிறது வந்துட்டு எரியக்கூடிய பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுமே ஒழிய அந்த கேஸ் தானாக எரியாது. எப்படி ஹைட்ரஜன் கேஸ் வந்து தானாக எரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆக்சிஜன் கேஸ் எரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் அ நான் கம்பஸ்டிபிள் கேஸ் as it does not burn on its own. இது நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. as it does not burn on its own but it supports the combustion of other substances. மற்ற பொருள் எரியறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுமே ஒழிய இந்த ஆக்சிஜன் கேஸ் தன்னைத்தானாவே எரிச்சிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுதான் combustibility means oxygen is a non-combustible gas as it does not burns on its own but it supports the combustion of other substances. If oxygen has the capacity to burn itself, அதாவது ஆக்சிஜனுக்கு அந்த ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் எ மேட்ச்ஸ்டிக், ஒரு தீக்குச்சியிலேயே ஃபுல் ஆஃப் எர்த் பிளானட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மொத்த ஆக்சிஜன் என்ன ஆயிருமா, எரிஞ்சிருமா. ஸோ அப்போது இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ன் இட் செல்ஃப், அப்படி ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருந்துச்சுன்னா, இஃப் இருந்துச்சுன்னா தான், ஆனால் இல்லை அதுக்கு. இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ன் இட் செல்ஃப், ஸ்ட்ரைக்கிங் எ மேட்ச்ஸ்டிக் வில் பி இனஃப் டு பர்ன். அந்த ஒரு மேட்ச்ஸ்டிக், ஒரு தீக்குச்சியை உரசுற நேரம் தான் அந்த ஆக்சிஜனை எரிய வைக்கிறதுக்கு. ஸ்ட்ரைக்கிங் எ மேட்ச்ஸ்டிக் வில் பி இனஃப் டு பர்ன் ஆல் த ஆக்சிஜன் இன் அவர் பிளானட்ஸ் எர்த். அப்போ அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, எங்கேயுமே எங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, பிளானட்ஸ் ஃபுல்லாக ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். அப்போ ஆக்சிஜன் ஆக்சிஜன் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல் ஆக்சைடு நமக்கு கொடுக்குது. ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயான் எக்ஸெட்ரா டு ஃபார்ம் தேர் கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணிடுது, விச் ஆர் ஜென்ரலி பேசிக் இன் நேச்சர். அப்படி கிடைக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குது, பேசிக்காக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகி அது வந்து என்னத்தை கொடுக்குது, மெட்டல் ஆக்சைட்ஸு கொடுக்குது. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டல் ஆக்சைடு என்னவா இருக்குது, ஜென்ரலாக பேசிக்காக இருக்குது. ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் அந்த பேசிக் இன் நேச்சராக இருக்குது. பட் த மெட்டல்ஸ் டிஃபர் இன் தயர் ரியாக்டிவிட்டி டுவார்ட்ஸ் ஆக்சிஜன். ஆனால் அது மெட்டல்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த மெட்டல்ஸ் டிஃபர் இன் தயர் ரியாக்டிவிட்டி டுவார்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ Na + O2 gives Na2O. என்ன கிடைக்குதுமா, Na ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் O2 gives Na2O, சோடியம் ஆக்சைடுன்னு கிடைக்குது. இப்போ Na2 இருக்கிறதுனால O ஒன்று தான் இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த 4 போடுறோம். அப்போ அங்கே 4 போடும்போது Na4 ஆயிடுது. அப்போ ஆக்சிஜன் 2 வேணும் இல்லைங்களா, அப்போ ஃப்ரண்ட்டில் Naக்கு முன்னாடி ரைட் சைடில் இங்கே 2 போடும்போது ஈக்குவேஷன் என்னவாயிருது, பேலன்ஸ் ஆயிடுது. அதாவது Na ப்ளஸ் O2 gives Na2O கிடைக்கும், Na2O கிடைக்கும். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷனை பாருங்கள், இது வந்து 2 இருக்குது, ஆனால் இங்கே வந்து 1 தான் இருக்குது. இங்கே Na வந்து எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, ஆனால் இங்கே வந்து எனக்கு 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு தேவை என்னது, ஆக்சிஜன் 2 வரணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல இங்கே 2 போடுறோம். அப்போ இந்த இடத்துல என்னவாயிருது, ஆக்சிஜன் 2 ஆயிடுது. ஆனால் என்னவாயிருச்சு, சோடியம் 4 ஆயிடுச்சு. 2 × 2, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2 சார் 4 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிடுறோம், 4Na. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா. 4Na இங்கே போட்டோன்னா ஆக்சிஜன் O2 வந்துருச்சு, 2O அதாவது O2 வந்துருச்சு, Na4 இருக்குது, இங்கே 4 வந்துருச்சு. அப்போ ஈக்குவேஷன் என்னவாயிருச்சுது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா. இந்த டூ யூ நோ பாக்ஸ் மட்டும் பாருங்கள். ஆக்சிஜன் இஸ் about 2 times more than soluble in water than nitrogen. நைட்ரஜனை விட ஆக்சிஜன் வந்து இந்த கோல்டு வாட்டரில் ஈஸியாக சீக்கிரமாக சாலபிள் ஆயிருமா, கரைஞ்சிருமா. அதான் சொல்கிறேன், ஆக்சிஜன் இஸ் about 2 times more soluble in water than nitrogen. If it had the same solubility as nitrogen, suppose நைட்ரஜனுக்கு இதே மாதிரி solubility இருந்துச்சுன்னா then less oxygen would be present in seas. அப்போ சீஸ்லையும் லேக்ஸ்லையும் ரிவர்ஸ்லையும் நிறைய உயிரினங்கள் வாழுது இல்லையா. அப்போ அங்கே வந்துட்டு ஆக்சிஜனோட அளவு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வில் மேக் லைஃப் மச் மோர் டிஃபிகல்ட் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ். உயிர் வாழக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு தான் டிசால்வ் ஆகக்கூடிய தண்ணியில் கோல்டு வாட்டரில் கரையக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குது. 2 times டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது. அதை தான் சொல்கிறாங்க, ஆக்சிஜன் இஸ் about 2 times more soluble in water than nitrogen. If it had same solubility as nitrogen இருந்துச்சுன்னா then less oxygen would be present in seas, lakes and rivers. That will make life much more difficult for living organism. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், heat a strip of magnesium ribbon in the flame till it catches fire and introduce it into a jar containing oxygen. It burns with a dazzling bright light and white also. Magnesium oxide is formed. Ash மாதிரி white ash. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டல் ஆக்சைடு எப்படி ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா,
ஹீட் a strip ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன். ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எப்படி நார்மல் ஆஸ் யூஷுவல் ரிப்பன்னா ஆஸ் யூஷுவல் ரிப்பன் மாதிரி மெக்னீஷியமால் ஆன ரிப்பன் எடுத்துக்கிறோம். அதை வந்து ஹீட் பண்ணுறோம், எரிய வைக்கிறோம். அது ஃபயரை கேட்ச் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஒரு ஜாரில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஜாரில் கொண்டு போய் வைக்கும்போது இன்னும் அது பிரகாசமாக எரியுது. டாஸ்லிங் பிரைட் லைட் அண்ட் ஒயிட் ஆஷ், அதுலேருந்து அது எரிஞ்சு முடியும் போது ஒயிட் ஆஷாக நமக்கு கிடைக்குது. ஆஷ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. அந்த ஆஷ் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ அப்போ இது வரைக்கும் கிளாஸ் எடுத்து புரிஞ்சுதாம்மா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.